இந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு நிச்சயமாக அந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சர் விஜயுடன் நல்ல நட்புறவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அவர் விரைவில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார் என்ற சில பேச்சுக்களும் பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. இது தவிர தமிழக வெற்றி கழகத்திற்கு பாண்டிச்சேரியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் தனியாக போட்டியிட்டு தங்களுடைய செல்வாக்கை இங்கு நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், தங்களுடைய செல்வாக்கை இங்கு நிரூபிக்கக்கூடிய பட்சத்திலே அடுத்த 5 ஆண்டு, அதாவது 2031 அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு முயற்சியாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். எனவே தற்போது வரையிலே இங்கு கூட்டணி ஆட்சியா, அதாவது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போகிறோமா அல்லது தனித்தே சந்திக்க போகிறோமா என்பது குறித்தெல்லாம் அவர் சொல்லவில்லை. இன்றைய தினம் தன்னுடைய பேச்சிலே அது சம்பந்தமாக சில குறிப்புகளை கொடுப்பார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே அங்கு ஆளும் அரசு அவருக்கு நட்பான ஒரு அரசாக இருக்கக்கூடிய நிலையில அந்த அரசாங்கத்தை விமர்சிப்பாரா அல்லது பொதுவாக பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. திமுக பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். திமுக பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே வலுவாக இல்லை. எனவே திமுகவை மீண்டும் இங்கு விமர்சனம் செய்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறார்கள். எனவே பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே தன்னுடைய அரசியல் வருகையால் என்ன மாற்றங்கள் ஏற்படும், தான் ஆட்சிக்கு வந்தால், தான் கைகாட்டக்கூடியவர் முதல்வரானால் என்ன மாற்றங்களை நான் கொடுப்பேன் என்று விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள்.